அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். The Gospel according to Matthew, chapter 27, 46th word. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில அவர் உரைத்த மகத்துவமுள்ள 7 வார்த்தைகளில இதுவும் ஒரு வார்த்தை. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த உலகத்தின் பாவம் எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் கடந்து வந்த பொழுது இமைப்பொழுது பிதாவானவரால அவர் கைவிடப்பட்டார். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் அவர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று சொன்னாரே. மத்தேயு 11:28 எல்லாருடைய பாவங்களையும் பாரங்களையும் அவர் சுமந்து கொண்டவராக அந்த சிலுவின் மேல் நமக்காக துடிதுடித்து ஜீவனை கொடுத்தார். பிதாவானவரால இமைப்பொழுது கைவிடப்பட்டார். ஆனாலும் உருக்கமான கர்த்தருடைய இரக்கங்களால அவர் சேர்த்து கொள்ளப்பட்டவராய் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைவிடப்பட வேண்டும்? உனக்காக எனக்காக அவர் கைவிடப்பட்டார். ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் வீண் பழி சுமத்தி அந்த சிலுவையின் மேல் அறைந்தார். இன்றைக்கும் நீங்கள் உங்கள் சொந்தங்களால கைவிடப்பட்டிருக்கலாம், உங்கள் குடும்பத்தால கைவிடப்பட்டிருக்கலாம். யார் உங்களை சேர்த்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்து உங்களை பலப்படுத்தி உங்களை வழிகாட்டி நடத்த வேண்டுமோ அவர்களாலே ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்டவர்களா இருக்கலாம். நீங்கள் யாரால கைவிடப்பட்டிருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். உன்னை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, இருந்தாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க நல்லா இருந்தாலும் இந்த உலகம் ஒரு விதமா பேசும், நீங்க நல்லவே இல்லை என்றாலும் ஒரு விதமா பேசும். நீங்கள் ஆசீர்வாதமா இருந்தாலும் குறை கூறி பேசும், நீங்க கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த உலகம் குறை கூறி பேசும். இதுதான் இந்த உலகத்தின் இயல்பு. இந்த உலக சொந்தம், இந்த உலக பந்தம், இந்த உலக சிநேகம் என்றைக்கு கால வாரும்னே தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர், நம்ம நேசிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிடவே மாட்டார். இந்த உலகத்தின் சுபாவமே கைவிடுகிறது தான். இந்த உலகத்துல உங்களை யாரு கைவிட்டாலும் உங்களை கைவிடாத நேசர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு நமக்காக கைவிடப்பட்டார். இந்த கால வேளையில நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் கைவிடப்பட்டவர்களாய் கண்ணீரிலும் வேதனையிலும் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். காரணம், பிதாவானவராலே அவர் கைவிடப்பட்டார். உனக்காக எனக்காக அவர் கைவிடப்பட்டார். அவருடைய தழும்புகள், அவருடைய காயமெல்லாம், அவருடைய ரத்த சிந்துதலை எல்லாம் நமக்காக. இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை தேற்றி ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த நாள் முழுவதும் நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலவேளையில் இந்த வசனத்தை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை கண்ணோக்கி பார். கைவிடப்பட்ட நிலைமையில கதறுதலோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, வேகலத்தோடு ஒருவேளை இவர்கள் இருக்கலாம். இவர்களை கண்ணோக்கி பார். இவர்கள் அழுகுரலை மாற்றும், இவர்கள் கண்ணீரை தொடையும், இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும், இவர்கள் வேதனைகளை மாற்றும், இவர்கள் வியாகுலத்தை மாற்றும். கல்வாரி சிலுவையை சேர்ந்து ரத்தத்தின் வல்லமை அளவில்லாமல் இவர்கள் மேல் இறங்கட்டும். இப்பொழுதே இவர்களை பலப்படுத்தும்.
எந்த இடத்துல இவர்கள் கைவிடப்பட்டவர்களாய் பரிதபிக்கப்பட்டதோ இவர்கள் வாழ்க்கை, அதே இடத்துல இவர்களை சாட்சியாக நிறுத்தும். கர்த்தருடைய மனதிற்கும் அளவில்லாமல் வெளிப்பட மகிமை கனம் துதி உமக்கே இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். May God bless you. Have a good day.